நீங்க கர்நாடகாவுக்கு போய் மேகதாதுவை பத்தி பேசுறதுன்றது விஷ பரீட்சை, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு இருக்காரு. ஆரம்பத்திலேருந்து சொல்ல போனால் கருணாநிதி தான் இதுக்கெல்லாம் மூல காரணம். இவங்களுக்கு அளவு கடந்த சொத்துக்களை அங்கே போய் வாங்கிட்டாங்க. இவருடைய மருமகனும் மகளும் அங்கே பெங்களூரில் போய் ஏராளமாக சொத்துக்களை வச்சுக்கிட்டு அதை காப்பாற்ற வேண்டிய கவர் இஷ்யூ எடுத்தால் உடனே வாட்டர் நாகராஜன் வந்து அதை அடித்து நொறுக்கிடுவான்ற பயம் இவங்களுக்கு இருந்ததுனால அது பண்ணலை. பேசக்கூடாதுன்னு சொல்கிற போது நீங்கள் ஏதோ அவரை பேசுனா ஏதாவது நல்லது நடந்துட்டா ஆபத்தாக போய்டுவோன்னு உங்களுக்கு அந்த கல்ட்டி கான்சியஸில் நீங்கள் தடுக்கிறீங்களோன்றதை நான் கச்சத்தீவு பிரச்சனையானாலும் சரி, ஈழப் பிரச்சனையானாலும் சரி, எந்த பிரச்சனையானாலும் இதுக்கு மூல காரணங்கள் கருணாநிதி குடும்பத்தில் தான் இருந்து வருது. தலைமைச் செயலகத்தை வந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்ற போகிறதா ஒரு தகவல் வந்துருக்குது. எனக்கு என்னமோ அது துக்ளக் தர்பார்னு தான் நான் சொல்லுவேனே தவிர வேற ஒன்றும் இல்லை. இருக்கிற கட்டடத்திலே நடத்துங்க, முடியலைன்னா தமிழ்நாட்டினுடைய மையத்தில் கொண்டு போகிறது தான் வந்து முறையாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற நிதி நெருக்கடியில் இந்த மாதிரி தலைமைச் செயலகத்தை இன்னொரு இடத்துல மாற்றுறது வந்து தேவையில்லாத வேலைன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க. சரியானது தான். இருக்கிற கட்டடத்தில் இத்தனை பேர் ஆட்சி செஞ்ச இடத்துல நம்ம அங்கேயே உட்காந்துருந்தா ஒன்றும் தப்பு இல்லை. அது அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அப்படி இதுக்கு முன்னாடி கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டாரு. ஸோ இந்த நீட் தேர்வு தமிழகத்துக்குள்ள வர்றதுக்கு முழு முதற் காரணம் திமுக அரசு தான் சொல்றாங்க. நீட்டை ஒழிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. நாம தப்பு பண்ணால் எதிரி என்ன கேட்குறான்னா அதெல்லாம் சரண்டர் ஆகிட்டாங்க. அதுதான் விஷயம். அதனால் திரும்பவும் இவங்களே வந்து இது அந்த முயற்சிகளை பண்ணுறாங்கன்னா பிஜேபியை கடுமையாக ஏற்றவங்க இப்போ பிஜேபியோட உடன்பாடுக்கு போயிடுவாங்களோன்ற அளவுக்கு சந்தேகம் வந்துச்சு. எல்லாம் காரணம் கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. ஐயா வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நீண்ட நாளாச்சு உங்களை பார்த்து. சூப்பர் ஐயா, சூப்பர் ஐயா. இப்போ கர்நாடகாவுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி போக போறதா சொல்லியிருக்காரு, மேகதாது அணை விவகாரத்தை பத்தி பேசுறதுக்கு. ஏன்னா இவ்வளவு நாளும் விஜய் அவர்கள் எதுவும் பேசலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க நேரடியா போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு கிளம்பியிருக்காரு. ஆனா அடுத்த நிமிஷமே முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போடுறாங்க, நீங்க கர்நாடகாவுக்கு போய் மேகதாதுவை பத்தி பேசுறதுன்றது விஷ பரீட்சை, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு இருக்காரு. கர்நாடக காவேரி பிரச்சனையே ஆரம்பத்திலேருந்து சொல்ல போனால் கருணாநிதி தான் இதுக்கெல்லாம் மூல காரணம். காவேரி பிரச்சனை காரணம் இவங்களுக்கு அளவு கடந்த சொத்துக்களை அங்கே போய் வாங்கிட்டாங்க எங்கள் கர்நாடகத்தில். இப்போ இஷ்யூ வந்து 1924 அக்ரிமெண்ட் போட்டாங்க. 1950 ஆண்டுகளுக்கு பிறகு 74 அதை ரினியூ பண்ணணும். ரினியூ பண்ண போது முதலமைச்சராக இருந்தது கருணாநிதி. அதை ஏன் ரினியூ பண்ணலை அப்படின்றதுக்கு அதுக்கு உள்நோக்கம் எதாவது இருக்கா, என்ன விஷயம் அது தெரியணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பிரச்சனைகளை பூரா வளவள கொலன்னு தான் இவங்க பார்த்தாங்களா, பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் பார்க்கல. அதுக்கு காரணம் இவர்களுடைய மருமகனும் மகளும் அங்கே பெங்களூரில் போய் ஏராளமாக சொத்துக்களை வச்சுக்கிட்டு அதை காப்பாற்ற வேண்டிய கவர் இஷ்யூ எடுத்தால் உடனே வாட்டர் நாகராஜன் வந்து அதை அடித்து நொறுக்கிடுவான்ற பயம் இவங்களுக்கு இருந்ததுனால அது பண்ணலை இவங்க. அதுதான் உண்மையான காரணம். இதை பல பேர் சொல்லுவாங்க, அல்ல சொல்லாமல் இருப்பாங்க, அது வேற பிரச்சனை. அதுக்கு பிறகு ஒரு காலத்தில் அன்னைக்கு முதலமைச்சர் அங்கே குண்டுராவ் இருந்தார் எங்கள் கர்நாடகாவில். அவர் வந்து எம்ஜிஆருடைய ரசிகர். அவரே வந்து இதுக்கு முதல்ல இருந்து நமக்கு 440 டிஎம்சி தண்ணி அதை குறைச்சிக்கிச்சு, சரி ஒரு 350 நான் அக்ரிமெண்ட் போடுறேன்னு அவர் குண்டுராவ் சொல்லி எம்ஜிஆர் இது ஏற்றுக்கிட்டு வந்து இங்கே பேசும்போது என்ன ஆச்சுன்னா, அது மாதிரி ஒரு 50 யூனிட் நீங்கள் 50 டிஎம்சி குறைச்சா கருணாநிதி வந்து இது மாதிரி எம்ஜிஆருக்கு தமிழ்நாட்டு பேரில் அக்கறை இல்லை, அவர் மலையாளி, அதனால் அங்கே போய் ஒத்துக்கிட்டாருன்னு உங்கள் பேரில் பழி சொல்லுவாங்கன்னு சொல்லி அதை நிறுத்த வேண்டியதாக போச்சு. இல்லைன்னா அன்னைக்கே அந்த 350 டிஎம்சி அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அதையும் எல்லாம் இதுக்கு பின்னாலெல்லாம் நிறைய சூழ்ச்சிகள் தவறுகள் எல்லாமே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஊழல், லஞ்சம், சொத்து சேர்க்கறது, இதெல்லாம் வந்தால் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அது போய் பாதிக்குது. பாதிக்காமல் நீ நேராக இப்போ காமராஜர் மாதிரி இருந்தோம், அண்ணா மாதிரி இருந்து, அல்லது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மாதிரி இருந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம், எல்லாமும் நியாயமாக நடந்திருக்கும். இந்த நாடு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா பிரச்சனைகள் அது
கச்சத்தீவு பிரச்சனையானாலும் சரி, ஈழப் பிரச்சனையானாலும் சரி, எந்த பிரச்சனையானாலும் இதுக்கு மூல காரணங்கள் கருணாநிதி குடும்பத்தில் தான் இருந்து வருது. ஓகே. அதனால இது வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த பிரச்சனைகளை தீர்வதற்கு அவர் போகட்டுமே, போய் பேசிட்டு வந்தா அதனால என்ன, பேசக்குள்ளேயேவா பெரிய குற்றவாளி ஆயிடுறாங்க? பேசக்கூடாதுன்னு சொல்ற போது நீங்களே அதுக்கு அவரை பேசுனா ஏதாவது நல்லது நடந்துட்டா ம். ஆபத்தா போயிடும்னு உங்களுக்கு அந்த கல்ட்டி கான்சியஸ்ல நீங்க தடுக்கிறீங்களோன்றதை நான் குற்றச்சாட்டா நினைக்கிறேன். காலையில கூட இந்த காவேரி பிரச்சனைல முக்கியமா இருந்த மணியரசன்கிட்ட நான் பேசினேன். ம். பேசணும், அவர் உடல்நிலை சரியில்லை. ஆனாலும் அவர் சொன்னார், அதனால என்ன இருக்கு, போய் பேசட்டும், பேசிட்டு வரட்டும். பேசுனா நான் சரியா இருந்தா ஒத்துக்குறோம், இல்லைன்னா வேணாம்னு சொல்லிட்டு போறோம். அதுக்கு என்ன இருக்கு, பேசக்கூடாதுன்னு இவங்க ஏன் சொல்றாங்கன்னு அவர் என்கிட்ட கேட்டார். சரி, நீங்களே வாங்க பேட்டி கொடுங்கன்னா, எனக்கு உடம்பு சரியாயில்ல, வைத்தியத்தில் இருக்கிறேன், கால் சரியாயில்ல, அதனால் நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் என்னுடைய மொத்தமான பிரச்சனை. இந்த ஓகே. பிரச்சனைக்கு எல்லாம் தீவிரமா முதல்லேருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணா எங்கேருந்து தவறுகள், என்னென்ன காரணங்களால இது பாதிக்கப்பட்டதுன்னா மக்களால் அல்ல, இந்த ஆட்சிபீடத்தில் இருந்தவர்கள் செய்கிற தவறுகள்னால தான் இது பூராவுமே நடந்திருக்கு. இதுதான் உண்மை. ஐயா, இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னா இன்னும் இந்த பிரச்சனை அதிகமாயிட்டே தானே ஐயா இல்லை, போகும்? நான் சொல்ற பிரச்சனைகளுடைய ஆழத்தை எல்லாம் நடந்ததுன்னு பார்த்தாதான் ம். இப்போ இன்னைக்கு என்ன தீர்வு பண்ண முடியும் அப்படின்றது பார்க்க முடியும். ஓகே. அதனால அது தெரிஞ்சுக்கணும், மக்களும் தெரிஞ்சுக்கணும் எதனால பிரச்சனை அப்படின்றது. மக்களும் இன்னைக்கு உள்ள அறிவுஜீவிகள், இளைஞர்கள் இப்பெல்லாம் துடிப்போடு இருக்கிறார்கள், ம். நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும், இஷ்யூ என்னன்றதை அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நல்லது அப்படின்றத. கட்டாயமா. ஆனா இந்த மேகதாது அணை விவகாரத்தை இந்த 5 வருஷங்கள்ல இவ்வளவு பூதாகரமா பேசாத திமுக அரசு இப்போ உடனே இதுக்கு வந்து விஜய் அவர்கள் தீர்வு காணணும், சிஎம் வந்து இந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு காணணும்னு சொல்றாங்களா? அது எந்த விதத்துல சாத்தியமாகும்? அதாவது விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்றது அது வேற விஷயம், அதுக்குள்ள நான் வரல. விஜய் என்னைக்கு அரசியல்ல இறங்கினாரோ அன்றையிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் ஏதாச்சும் ஒன்று சொல்லி விஜயை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுலேயே தான் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த வேலையில செய்கிறாங்க. காரணம் என்னன்னா, 2 ஆட்சிகள் திமுக பேர்ல, திமுக என்பது அண்ணாவோடு முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து திருவாளூர் கருணாநிதியினுடைய கட்சி, இங்கே எம்ஜிஆரோட முடிஞ்சு விட்டது. வந்து இதுக்கு பிறகு வந்தது ஜெயலலிதா கட்சி. இவங்க 2 பேரும் பண்ண ஊழல், லஞ்சம், லாவண்யத்தினால தமிழ்நாட்டுடைய எல்லா பிரச்சனைகளும் பூதாகரமாக வளருது, பிரச்சனைகள் வருது. நான் சொல்கிறேன், 1957 தேர்தலில் திமுக சார்பில் 2 பேர் பாராளுமன்றத்துக்கு போனாங்க. ஒருத்தர் ஈவிகே சொல்லியன் செல்வர், ஈவிகே சம்பத், பெரியாருடைய அண்ணன் மகன். இன்னொருத்தர் வந்து திருவண்ணாமலை தர்மலிங்கம். 2 பேர் போன போது டெல்லியில் ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க. பண்டித ஜவஹர்லால் நேரு இருந்தார், அசோக் மேத்தா இருந்தார், கிருபலானி இருந்தார், என்ஜி ரங்கா இருந்தார். இப்படி பெரிய பெரிய ஆட்கள், அரசியலில் பெரிய வித்தகர்கள் இருந்தாங்க. அப்படி இருந்தும் சம்பத்தை பேசுகிற போது டெல்லி அதிர்ச்சி, பயந்தது. ஒரு சம்பத்தை கண்டு டெல்லி பயந்தது. இன்னைக்கு 40 பேர் இருக்காங்க, இவளை பற்றி ஒன்றும் கொஞ்சம் கூட கேர் பண்ண. காரணம் வந்து ஊழல் லஞ்சத்தில் மிதந்து போய் இருக்கிறதுனால உங்களை மிரட்டுறதுக்கு அவங்க ஆயுதங்களை ரெடியாக வச்சிருக்கிறாங்க. இதை அண்ணா வந்து அன்னைக்கே 1966 விருகம்பாக்கத்தில் நடந்த திமுக மாநாட்டில் தெளிவாக சொன்னார். நமக்கு இன்னொரு 50 ஆண்டு காலம் இந்த நாட்டை காப்பாற்றுகிற மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஆனால் வந்து நம்மளை யாரும் தப்பு பண்ணக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்சம் பண்ணக்கூடாது. ஒன்றும் பண்ணாமல் நேர்மையாக இருந்தால்தான் நம்ம போராட முடியும், வெற்றி பெற முடியும். இல்லைன்னா நமக்கு வந்து சரியாக வராது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீமை வரணுன்னாலும் நாமளாக தான் தேடிக்கணும், நன்மை வரணுன்னாலும் நம்ம தான் தேடிக்கணும். அதனால் எல்லாரும் நேர்மையாக இருந்து நாணயமாக இருந்து அந்த காரியத்தை ஆற்றணுன்றதை தெளிவாக மாநாட்டில் அவர் சொல்லிட்டு வரார். ஆனால் அதுக்கு முரணா அண்ணா செத்தார், எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம், எப்படியெல்லாம் மக்களை சுரண்டலாம். இதுதான் இந்த 30-40 ஆண்டு காலமாக நாம் வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சிகள். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும். இந்த 2 பேர் இன்னைக்கு நீக்கி போனதுனால மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் மூலாவதாக வந்திருக்கிற விஜய் எப்படி செய்ய போகிறார் என்று பார்க்கணும். அவர் தைரியமாக அந்த பிரச்சனைகளை அண்ணா வழியில் எடுத்துக்கொண்டு செய்வார்களானால் நிச்சயமாக தொடர்ந்து வெற்றி பெறலாம். இல்லைன்னா இங்கே இருக்கிற இளைஞர்கள் இப்போ வந்து ஒன்றும் விவரமில்லாத இளைஞர்கள் இல்லை, யாரும் விவரமில்லாமல் ஓட்டு போடலை. அவங்கள ஒழிக்கணுன்றதுக்கு தான் இவருக்கு ஓட்டு போட்டாங்க. திரும்பவும் மாற்றி வர்றது ரொம்ப பெரிய வேலை கிடையாது. அதனால் வந்து ஒரு நேர்மையான தூய்மையான மக்களுக்கான ஒரு அரசாங்கம் நடத்தா நிச்சயமாக அவர் எதிர்காலத்தில் வெற்றி பெற முடியும். அதை தான் அவர் செய்யணும்னு விருப்பம். ஓகே ஐயா, சூப்பர் ஐயா. ஐயா, இப்போ தலைமைச் செயலகத்தை வந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்ற போகிறதா ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ எதனால இந்த மாற்றம்?
இது எதனால மாற்றம், இடம் பத்தல முதல்ல இருந்து ஜெயலலிதா ஒரு தடவை மாற்ற முயற்சி பண்ணாங்க, கருணாநிதி ஒரு தடவை மாற்ற முயற்சி பண்ணாரு, எல்லாரும் பண்ணி பார்த்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன், பொதுவா நியாயப்படி பார்த்தா சென்னை ஒரு கார்னர்ல இருக்கு, நாகர்கோவில் கன்னியாகுமரி இன்னொரு கார்னர்ல இருக்கு, ஏறக்குறைய 600 கிலோமீட்டர் மேல இருக்கு. ரெண்டுக்கும் பொதுவான இடம் திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சை இடைப்பட்ட இடத்துல ஏராளமா இடம் இருக்கு. அந்த இடத்த வச்சு ஒரு தலைநகரத்தை அங்கே உருவாக்கினா பல்வேறு பிரச்சனைகளுக்கு அது அது இது கிடைக்கும். காரணம், தண்ணி பிரச்சனை இருக்காது. மக்கள் அங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து வரணும், 300 கிலோமீட்டர் லோட வந்துட்டு போயிடுவான். இங்கே சென்னையிலேருந்து போகணும், அதோட ஆகும். எல்லாருக்கும் மத்தியில் இருக்குது, இது ஒரு கார்னரில் இருக்குது. இதுலேருந்து அந்த கட்டடத்துக்கு மாற்றுறது எனக்கு என்னமோ அது துக்ளக் தர்பார்னு தான் நான் சொல்லுவேனே தவிர வேற ஒன்றும் இல்லை. இருக்கிற கட்டடத்திலே நடத்துங்க, முடியலைன்னா நியாயமாக உட்காந்து சிந்திச்சு தமிழ் மக்களுக்கு காலாகாலத்துக்கு, இன்னைக்கு ஒரு நாள் பிரச்சனையே, ஒரு 5 ஆண்டு கால பிரச்சனை இல்லை, காலத்துக்கும் இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணி தமிழ்நாட்டினுடைய மையத்தில் கொண்டு போகிறது தான் முறையாக இருக்கும். அதை சிந்திக்கணும்னு நான் கேட்டுக்குவேன். இல்ல அது சாத்தியம் ஐயா. ஏன்னா விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா திருச்சி கிழக்குலையும் போட்டிட்டாங்க, இங்க பெரம்பூர்லயும் போட்டிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு திருச்சி கிழக்கு போக முடியாதுன்னா இங்க அவங்கள பார்த்தோம், சிஎம் மாத்திரம் மனசுல வச்சிருந்தா அப்ப சிஎம் அண்ணா காஞ்சிபுரத்துல இருந்தாரு, காமராஜர் விருதுநகர்லேருந்து வந்தாரு, அதுக்கு முன்னாடி குமாரசாமி ராஜா ராஜபாளையத்துலேருந்து வந்தாரு. அவங்கவுங்க இருக்கிற இடத்துல கொண்டு வச்சுக்கிறதா, எது மக்களுக்கு உகந்ததோ அதை தான் செய்யணுமே தவிர பெரம்பூரும் இதுவும் மாத்திரம் வச்சு கனெக்ட் பண்ணா தப்பு. அது அடிப்படையிலே தவறானது. அந்த இது நீங்கள் எதுவும் சென்டர் தமிழ் மக்களுக்கு ஏன் இப்போ ஆந்திராவில் தனியாக ஒரு தலைநகரம் போடலையா? இங்கேருந்து முதல்ல சென்னை ராஜதானியாக இருந்தபோது சென்னை தானே ஆந்திரா, கேரளா, கர்நாடகத்துக்கு தலைநகரமாக இருந்தது. அதை இப்போ அவங்கவுங்க ஸ்டேட்டில் ஹைதராபாத்தில் ஒரு தலைநகரம் இருக்குது. இன்னொன்று இப்போ இவர் ஒன்று போடுறாரு, நம்ம நாயுடு, சந்திரபாபு நாயுடு. இதெல்லாம் நடக்கலையா? அதனால் தலைநகரம் போடுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அது தலைநகரம் இருக்கிறத மாற்றணுன்ற போது ஒரு முறையாக மாற்றினா அது ஒரு மக்கள் அதுக்காக பாராட்டுவாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு இருக்கிற நிதி நெருக்கடியில இந்த மாதிரி தலைமைச் செயலகத்தை இன்னொரு இடத்துல மாத்துறது தேவையில்லாத வேலைன்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. சரியானது தான். இருக்கிற கட்டடத்தில் இத்தனை பேர் ஆட்சி செஞ்ச இடத்துல நம்ம அங்கேயே உட்காந்துருந்தா ஒன்றும் தப்பு இல்லை. அதனால அது அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அப்படி தான் பண்ணணும்னு நினச்சா மாற்றுங்க, திருச்சிக்கு மாற்றுங்க. மக்களுக்கு சௌரியமானது அது. நீங்கள் இங்கே மாற்றுறதுனால மக்களுக்கு எந்த சௌரியமும் கிடையாது. அங்கே தான் சௌரியம். மக்கள் பக்கத்தில் சென்டர், தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி திருச்சி, அது பக்கத்தில் அது பேரட் லேண்ட்ஸ் ஏராளமாக கிடக்கு. பக்கத்தில் புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்டம், திருச்சி எல்லாத்தையும் சேர்த்து இணைச்சி பண்ணால் எல்லா தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியாக இருக்கும். அது ஒரு காலத்துக்கும் வரவேற்கிற ஒன்றான. ஓகே ஐயா. ஸோ இந்த நீட் தேர்வு விவகாரத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டாரு. ஸோ இந்த நீட் தேர்வு தமிழகத்துக்குள்ள வர்றதுக்கு முழு முதற் காரணம் திமுக அரசு தான் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திமுக இப்ப இல்ல திமுக நீட்டை ஒழிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம்னு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. இப்ப இந்த 5 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க? ஏன்னா ஒரு பக்கம் வினாத்தாள் கசிவுனால போராட்டத்தை முன்னெடுத்தாங்க, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இன்னும் பல்வேறு மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா நீட்டையே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம். இதுக்கு என்ன காரணம்னா, கல்வி மாநிலத்தினுடைய அதிகாரங்களை இன்னும் அதிகமாக்கணும் தான் அண்ணா போராடினாரு, எல்லாரும் போராடினாங்க. இதுக்கு மத்திய சர்க்கார் சில அதிகாரங்களை வைத்துக்கொண்டு மற்றதெல்லாம் மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கடந்த காலத்தில் இருந்த நியாயமாக, உண்மையாக, நேர்மையாக இருந்த அரசியல்வாதிகள் வாதாடி அதை அப்படி கொண்டு வர முயற்சி. அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இதை ஏதோ இந்திரா காந்தி காலத்தில் கல்வியை மத்திய சர்க்காருடைய அதிகாரத்துக்கு கொண்டு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே இருந்த அரசாங்கங்கள் பண்ண தவறுகள் தான் இது திரும்பவும் அங்கே தான் வருது. தவறுகள்னால அவங்களால மிரட்டி இதெல்லாம் என்ன சாதிக்கணுமோ சாதிச்சுட்டாங்க, அதை எடுத்துக்கிட்டது. அப்போ இவங்க உரிமையோட போராடுற அளவுக்கு இவங்களால தைரியம் இல்லை. காரணம், வேறு விவகாரங்களை இவங்க மாட்டிக்கிட்டு இருந்ததுனால, சர்க்காரியா கமிஷன் அது இதெல்லாம் இருந்ததுனால அதை தைரியமாக மாட்டல. இப்போ ஒரு சம்பவம் சொல்கிறேன். வெஸ்ட் பெங்காலில் பிசி ராய்ன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அங்கே பெர்பாரின்னு ஒரு இடத்த பங்களாதேஷுக்கு கொடுக்கறதுக்கு நேரு அவர் முதல்ல பிரைம் மினிஸ்டர் முயற்சி பண்ணபோது இவர் விடலை, பிசி ராய் விடலைன்னு மாத்திரம் இல்லை, நேருவை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, மிஸ்டர் நேரு மைண்ட் யுவர் பிஸ்னஸ்ன்னார். அந்த அளவுக்கு ஒரு மாநில
முதலமைச்சர் மத்திய பிரதமராக அப்படி சொல்கிறாரு. அதுக்கு பிறகும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டு அந்த பெருபாரி அந்த மாநில உரிமை இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி தீர்ப்பெல்லாம் வாங்கினாங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் விட்டு அவங்க நாம் தப்பு பண்ணால் எதிரி என்ன கேட்குறான்னா அதெல்லாம் சரண்டர் ஆகிட்டாங்க. இப்போ அதுதான் விஷயம். அதனால் திரும்பவும் இவங்களே வந்து அந்த முயற்சிகளை பண்ணுறாங்கன்னா அவங்க சுற்றி இருக்கிறவங்க பேர்லலாம் வழக்குகள் அது இதெல்லாம் இருக்குது. எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறது? ஒருவேளை பிஜேபியை கடுமையாக ஏற்றவங்க இப்போ பிஜேபியோட உடன்பாடுக்கு போயிடுவாங்களோன்ற அளவுக்கு சந்தேகம் வந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ஊழல், லஞ்சம், நிர்வாகக்கேடு எல்லாமே இதுக்கு காரணங்கள். இந்த காரணங்களுக்கெல்லாம் முன்னால் இருந்த அரசுகளை வச்சுருந்தவங்க பண்ணியிருக்காங்க. அவருக்குடைய தண்டனை அவங்க அனுபவிக்கணும் தவிர திரும்பவும் மக்கள் இடத்துல போய் ஏதோ யோகியர்கள் மாதிரி நியாயங்களை எடுத்து சொல்லி நாம் அதை வந்துடணும்னு நினச்சா அது இன்னொரு தடவை மக்களை ஆனால் மக்கள் இளைஞர்கள் இப்போ எல்லாம் துடிப்போடு இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அவ்வளோ ஈஸியாக இனிமேலாம் வந்து யாரும் வந்துட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்சி நடத்துறதுடைய இலக்கணமே இவங்களுக்கு யாருக்கும் இன்னும் புரியலை. மேலேருந்து ஏதோ ஓட்டு வாங்கிட்டா மேலே உட்காந்து நம்ம வாங்கிடலான்னு நினச்சா தப்பு. கீழே வேர்களாக இருக்கிற கட்சி தொண்டர்கள் தான் இதனுடைய முதல்ல அவங்கள்ட்டேருந்து தான் வரணும். யாரை நிறுத்தணும், யாரை தேர்ந்தெடுக்கணும்னு தான் அங்கேருந்து தான் வரணும். அதெல்லாம் மாற்றிட்டாங்க. அண்ணா காலத்தில் அப்படி இல்லை. அண்ணா காலத்தில் திமுகவினுடைய தலைமையினால் ஒரு சீட்டு கூட கொடுக்க முடியாது. கீழே இருக்கிற கிளைக்கழகங்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கூட்டுவாங்க, ஆய்வு கூட்டம்னு நடத்துவாங்க. அதில் இந்த தொகுதியில் யாரை கொண்டு வர்றது, அவர் எவ்வளோ காலம் கட்சியில் இருக்கார், எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரு, எத்தனை தடவை சிறைக்கு போயிருக்காரு, அப்படியெல்லாம் கேட்டு ஒரு தகுதியானவங்கள தான் கொண்டு வந்தாங்களே தவிர யாருக்கு வேணாலும் சீட்டை மேலே உட்காந்து சீட்டு விற்கிற வேலையெல்லாம் அவங்க அந்த காலத்தில் பண்ணலை. ஆக அன்னைக்கு தொண்டர்களுடைய சேர்ந்து வந்தது. இன்னைக்கு இவங்க தொண்டர்களுக்கு அந்த உரிமைகளே இப்போ கிடையாது. அவன் வந்து இவங்க உட்கார வச்சா நீ தான் மாவட்ட செயலாளர், நீ தான் ஒன்றிய செயலாளர், நீ தான் அது, இப்படியெல்லாம் போனால் இதுக்கு பேர் கட்சியே கிடையாது. இது ஒரு பெரிய மோசடி. திமுக என்ற பெயரை வைத்துக்கொண்டு, அண்ணா திமுக என்ற பெயரை வைத்துக்கொண்டு மோசடிகள் தான் நடக்குதே தவிர வேற ஒன்றும் நடக்குது. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.